நமக்கு ஒரு டவுட் வரலாம். முதல்ல நான் அருணாச்சலம்னு ஒரு எண்ணத்தை கை கொண்டா போதுமா, ஒரு எண்ணத்தை கை கொண்டா போதுமா? போதும். அப்ப நான் அந்த அருணாச்சலம்ங்கிற வார்த்தைய தியானம் பண்ணணுமா இல்ல ஜபத்து கொண்டு போகணுமா அப்படின்னா எது வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அருணாச்சலம்ங்கிற ஒரு நினைப்பை தவிர வேறு எந்த நினைப்பும் வராத அளவுக்கு அந்த அருணாச்சலம் நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கணும். அருணாச்சலம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது, ஒரு மந்திரங்களை சொல்லும் பொழுது பாகவதமோ அல்லது இந்த மாதிரி மந்திரங்களையோ சொல்லும் பொழுது சப்த பிரம்மம் அப்படிங்கிறது. இறைவன் எப்படி வருவான்னா, உருவம் உள்ளவராகவும் வருவார், உருவமற்றவராகவும் வருவார், அருவுருவாக வருவார், எப்படி வேணாலும் வருவார். ஏன்னா உங்களால நினைக்க முடியாது, அது இம்மெஷரபிள், அது உங்களுடைய மெஷர்மெண்ட் எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால அதே சமயத்தில் எப்படி வர வார்த்தையாகவும் வருவார். அந்த வார்த்தையாகவும் வருவதற்குத்தான் என்ன சொல்றாங்கன்னா சப்த பிரம்மம் அப்படிங்கிறது. அந்த சப்தத்துக்குள்ளரே அந்த பிரம்மத்தினுடைய முழு கொள்ளளவும் இருக்கும். அதுக்கே அந்த பவர், அந்த வைப்ரண்ட் இருக்கும். என்ன நமச்சிவாயம்ங்கிற பஞ்சாட்சரம் இருக்கு இல்லையா, அது போல பின்னாடி நாள் சொல்றாங்க அருணாச்சலம் என்பது ஞான பஞ்சாட்சரம் அப்படிங்கிறாங்க. ஒருவன் ஞானத்தை தேடி ஓடும்போது முதனாக அவனுடைய உள்ளுக்குள்ள அந்த நாமம், எந்த நாமம் ஸ்பூரிச்சு வரும்னா அருணாச்சலம் அப்படிங்கிறது வரும். அப்ப சப்த பிரம்மம். இதை ஒருவர் மனதினால சொல்லணுமா அப்படின்னா, நம்ம கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்குன்னா வாய் இருக்கு, நம்ம நினைச்சுட்டு இருக்கிற மனசுன்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல இதுல இருந்து தான் நம்ம தொடங்கணும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுன்னா, அது உள்ளத்துக்குள்ளர போய் உட்காரும், ஹிருதயத்துக்குள்ளர போய் உட்காரும். நம்ம தொடங்குறது தான் இந்த இடத்துல முக்கியம். அதனாலதான் பகவான் என்ன பண்ணார், நான் முதல்ல தொடங்குறதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு கேட்டுட்டாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, அடுத்தது அருணாச்சலம் என அகமே நினைப்பவர். இது என்னென்ன, என்னுடைய சிந்தனை செயல் எல்லா இடங்கள்லையும் இந்த எண்ணம் மட்டும்தான் ஊடுருவி இருக்கும்.